வீடியோல அமனா சாம் பத்தி நான் பேசியிருந்தேன். அதுல நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்ட போதே கேள்வி என்னன்னா, பிக்ஸ் டிபாசிட்க்கும் அமனா சாகம்க்கும் என்ன வித்தியாசம்? வர்ற லாபம் குறைவா இருந்தாலும் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சேஃப்டி இருக்கு, அஷூரன்ஸ் இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே அது பிக்ஸ் டிபாசிட் தான் சொல்லணும். அப்படி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு அமனா சாகம் தான் நான் சொல்லணும். ரெண்டுக்கும் அதோட ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, அதோட ஃப்ளோவும் இருக்கு. அதோட ஸ்ட்ரென்த் பத்தி பார்க்கலாம். பிக்ஸ் டிபாசிட்ல நீங்க காசு போடுறதுங்கிறது நிறைய அஷூரன்ஸ் இருக்கு. அது ஒரு பேங்க்கு கீழே நீங்க பிக்ஸ் டிபாசிட் போட்டிருப்பீங்க, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். ஆனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க 3% இல்ல 2% ஒரு குறைவான பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் அவங்க பிக்ஸா கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் வரும். கரெக்டா ஏற்றம் இறக்கம்லாம் கிடையாது. 3% வருஷத்துக்கு வந்துடும், அவ்வளவுதான். சோ இது பிக்ஸ் டிபாசிட். அதுவே அமனா சாகம் பாத்தீங்கன்னா அது ஸ்டாக் மார்க்கெட். அதுல யூனிட் நீங்க வாங்குறது சீப்பா வாங்குவீங்க. அது பிக்ஸ் டிபாசிட்ல பாத்தீங்கன்னா நீங்க சீப்பாலாம் யூனிட் வாங்க முடியாது. நீங்க மினிமம் ஒரு 2000 வெள்ளி 5000 வெள்ளி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். அவ்வளவு இருந்தாதான் நீங்க பிக்ஸ் டிபாசிட்ல காசே போட முடியும். அது பிக்ஸ் டிபாசிட். அதுவே அமனா சாகம் பாத்தீங்கன்னா யூனிட் வாங்குறது சீப். நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிட் ஒரு வெள்ளி தான். சோ நீங்க 10 வெள்ளி வச்சிருந்தா கூட நீங்க அமனா சாகம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சோ நீங்க 1000 வெள்ளினா 1000 யூனிட், 10 யூனிட். ஆனா இது ஒரு ஸ்டாக் மார்க்கெட். இதுல பிக்ஸ் பிரைஸ் அப்படின்னு எதுவுமே இல்ல. இந்த 3% 5% அப்படிலாம் கிடையாது. சோ இந்த வருஷத்தோட டிவிடெண்ட் தான் இதுதான் கிடைக்கும். அடுத்த வருஷம் வேற மாதிரி இருந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட், அது அடுத்த வருஷத்தோட பொறுத்து. சோ பிரைஸ் விஷயமா நீங்க அதுல எக்ஸாக்டா இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஏற்றம் இறக்கம் இருக்கும். சரி, இதுல எதுதான் பெட்டர், எதுலதான் காசு போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மைண்ட் செட் பொறுத்துதான் இது இருக்கு. நீங்க எனக்கு வர்ற லாபம் கொஞ்சமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, சேஃபா இருக்கணும், எனக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சொன்னபடி இந்த பெர்சன்டேஜ் காசு வந்துடும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற ஆளா இருந்தா நீங்க பிக்ஸ் டிபாசிட்ட ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கலாம். அதுவே எனக்கு இப்ப கேரண்டி இல்லாட்டி பிரச்சனை இல்ல, கூட குறைவு வந்தாலும் பிரச்சனை இல்ல, ஆனா லாங் டேர்ம்ல நான் ஒரு 10-20 வருஷம் வச்சிருக்க போறேன் அந்த காசை, அது மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அது கூடி காசு சேர்த்துக்கிட்டே வரட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமனா சாகம் இஸ் பெஸ்ட் சாய்ஸ். இப்பெல்லாம் சொல்லணும்னா பிக்ஸ் டிபாசிட்ல பயங்கரமான அஷூரன்ஸ் இருக்கு. 3% பிக்ஸ்டான ஒரு விஷயம் இருக்கு. அதுவே ASNB ல அந்த மாதிரி அஷூரன்ஸ் இல்ல. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டியும் அதோட ஸ்டாக் மார்க்கெட் ரேட் வேகமா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ எது உங்களுக்கு சூட்டபிளோ அதை பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணலாம்.